ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டேரட். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க, அவங்களோட வருங்கால துணை எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்காக நீங்கள் ஒரு ரீடிங் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மேலாக ஃபீமேலான்னு கூட எனக்கு தெரில. ஸோ 2 பேருக்குமே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு பைல் நம்பர் 1 என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பைல் நம்பர் 2 வரப்போகிற உங்கள் மனைவி உங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைல் 1 பைல் 2ன்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரப்போகிற வாழ்க்கை துணை, ஒரு உங்களுடைய ஹஸ்பண்ட் லவர் உங்கள்கிட்ட எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ். மூணு கார்டு எடுத்திருக்கேன். வாவ், அதாவது உங்களுக்கு வரப்போகிற கணவர் உங்களுடைய சொந்தத்திலே கூட இருக்கலாம். ஓகே, உங்களுடைய தாத்தா பாட்டி வழியில் சொந்தமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் வழின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய தாத்தா பாட்டி வழியில் கூட அவங்க சொந்தமாக இருக்கலாம். இல்லை உங்கள் அம்மா அப்பா வழியில் அவங்க சொந்தமாக இருக்கலாம். மோஸ்ட்லி ஒரு சொந்தக்காரங்களா, தூரத்து சொந்தமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு சொந்தக்காரங்க வழியில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு நிறைய நிலபுலன்கள்லாம், வீடு, சொந்த வீடெல்லாம் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவர்களே உங்களுக்கு ஒரு செல்வாக்கு மிகுந்த வீட்டில் இருந்து உங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைக்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு செல்வாக்குரிய நல்ல ஒரு குடும்பத்தில், ஒரு நல்ல பெருமை உள்ள ஒரு குடும்பத்தில் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் ஆசினால் உங்களுக்கு ஒரு நல்ல கணவர் உங்களுக்கு அமையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லை உங்களுடைய குலதெய்வம் இருக்கிற ஊரில், ஓகே, உள்ள குலதெய்வம் கும்பிட போகும்போது பங்காளி வீடெலாம் வருவாங்க இல்லையா, அவங்க சொந்தத்தில் கூட உங்களுக்கு அமையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இல்லை பூர்வீக ஊரில், உங்களுடைய சொந்த ஊரில் மாப்பிள்ளை அமைகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ கன்ஃபியூஸ் மைண்டில் இருப்பீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தால் கூட அதை ஏற்றுக்கிற மனநிலைமையில் நீங்கள் கன்ஃபியூஸாக இருப்பீங்க. அந்த மாதிரி ஏற்றுக்கலாமா, இல்லை நம்மளே சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் மைண்ட் கன்ஃபியூஸில் இருப்பீங்க. ஏன்னா பையனை பிடிச்சிருந்தா கூட பையனோட அம்மா எப்படி இருப்பாங்களோ, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் ஸோ நம்ம மேரேஜ் ஆகி போனால் அவங்களால நமக்கு ஏதாவது தொந்தரவு வருமா, மாமியார்னால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கவலைப்படலாம். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகலாம். இல்லை வரப்போகிற உங்களுடைய மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்க்குறதுக்கு தான் அவங்க பலாப்பழம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் ஹார்டாக இருப்பாங்க, ஆனால் உள்ளே அவங்க மென்மையானவங்க தான், தாய்மை உள்ளம் கொண்டவங்க தான். அவங்க பையன் மேலே அவங்க உயிரையே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி தோணலாம். ஓகேவா? அதே மாதிரி அவங்க ஒரு கடக்கன்னு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது வெட்டு 1 துண்டு 2 பேசுகிற ஒரு டைப்பாக இருப்பாங்க. ஓகே, மனசில் ஆனால் ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க. இந்த ஊமையாக இருக்கிறவங்க தான் ஊரை கெடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டாக ஓப்பனாக பேசுகிறவங்க மனசில் ஒன்றுமே இருக்காது. கோபமாக இருந்தாலும் அப்பயே சொல்லிடுவாங்க, எந்த பிடிக்கல அப்படின்னாலும் அப்பயே சொல்லிடுவாங்க. ஓகே, அவங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கலாம். இப்போ வீடை நிர்வகிக்கிற திறமைனா அதில் அவங்க திறமையானவர்களாக இருக்கலாம். இல்லை வேலைக்கு ஒரு பெரிய போஸ்ட்டில் உள்ள ஒரு லேடியாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். அதாவது உங்கள் வரப்போகிற மாமியார் சொல்கிறேன், டீச்சராக இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், அரசு பதவிகளில் இருக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னா ஒரு கிராமத்து பஞ்சாயத்து தலைவியாக இருக்கலாம். இல்லைன்னா ஒரு பெரிய குடும்பத்தையே கட்டி ஆள்ற ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்களும் வெரி பவர்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஏதாவது ஒரு கார்டு நம்ம ஸ்பெஷலாக என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே,
ஆனால் வந்து குயின் வந்து 2 குயின் வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய வரப்போகிற கணவருக்கு வந்து 2 அம்மாக்கள் கூட இருக்கலாம். அதாவது உங்களுடைய கணவருடைய அம்மா வந்து 2வது மனைவியாக கூட இருக்கலாம். ஓகேவா? சில பேருக்கு மட்டும். ஓகே, எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு மட்டும். அவங்க வந்து அதாவது உங்கள் கணவருடைய அம்மா 2 பேர்கள் இருக்கலாம். ஒருத்தவங்க பிரிஞ்சு இருக்கலாம், செகண்ட் ஒய்ஃப் இருக்கலாம், இல்லைன்னா ஒருத்தவங்க முன்னாடி இறந்துருக்கலாம். இவங்க வந்து 2வது மாமியார் உங்களுக்கு 2வது அம்மா உங்களுக்கு மாமியாராக வரலாம். ஓகே, ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் வந்து கன்னிங் பர்சனாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமியார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட அவங்க நல்லவங்க, ஆனால் மாமியாரோட சிஸ்டர் இருப்பாங்க, சின்ன மாமியார்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப கன்னிங் பர்சனாக இருக்கலாம். இல்லை ஒரு மாப்பிள்ளையோட அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஒரு ரொம்ப அது என்ன சொல்கிறது, ரொம்ப ஷார்ப் மைண்டட் பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஆனால் வந்து செல்வ செழிப்பாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, இன்றைக்கி பேசுவாங்க, கம்யூனிகேஷன் லெவல் அவங்ககிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நம்பி தான் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. மாப்பிள்ளையோட ஊர் வந்து மதுரை சுற்று வட்டாரங்களில் இருக்கலாம், மதுரை மாவட்டமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கலாம், தூத்துக்குடி சைடு இருக்கலாம், ராஜபாளையம் சைடு இருக்கலாம். ஓகே, ஆண்டாலும் எடுத்துக்கலாம், இந்த காடுக்கு நம்ம மீனாட்சி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மாதிரி ஒரு ஏரியாவாக இருக்கலாம். ஓகேவா? மோஸ்ட்லி வந்து சவுத்து சார்ந்தவங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லா இனிமையாக பேசி பழகக்கூடிய ஒரு பர்சனாக வந்து அவங்க வீட்டாளுங்க வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அவங்களுக்கான நல்ல நேரம் வந்திருக்கு. ஸோ இப்படி வந்து ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சு நீங்கள் வந்து சொந்த ஊரில் வந்து நல்ல டைப்பாக மாப்பிள்ளை இருந்தாங்க, அவங்க ஃபேமிலியெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபார்வேர்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒரு நல்ல வாழ்க்கை தான் உங்களுக்கு அமையும்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே விஷ் கார்டு வந்துருச்சு இல்லையா? ஸோ நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னோர்களோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. ஸோ உங்களுடைய திருமண வாழ்க்கை கண்டிப்பாக வந்து நிச்சயமாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ செக்யூர்ட் லவ் தான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் சொந்தத்திலேயே வந்து ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட அவங்க வந்து ஒரு ரொம்ப நல்ல டைப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வீட்டில் எடுத்து சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனநிலைமையில தான் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களாக அதை வேணான்னு சொன்னால் தான் உண்டு. மற்றபடி பையன் வந்து உங்களை ஓகே தான் பண்ணுவாங்க, உங்களை பிடிச்சிருக்கும் அந்த பையனுக்கு. ஆனால் நீங்கள் தான் வந்து தடுத்து எனக்கு வேண்டான்னு சொன்னால் அது நீங்களாக தான் இருக்கும். அந்த பையனோ அந்த வீட்டாளுகளோ யாரும் வந்து உங்களை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தான் வந்து மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் கரெக்டாக யோசித்து செய்யணும். ஏன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அடுத்தவங்களை காயப்படுத்திட்டு போயிடுவீங்க. ஓகேவா? உங்கள் பின்னாடியே அவங்க வந்து ரொம்ப வந்து உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து அதுக்கு அகெயின்ஸ்ட் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் ஒரு காயப்படுத்தக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல டைப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அதாவது ரொம்ப வந்து நீங்கள் வந்து ரொமான்டிக் பர்சன். ஓகேவா? ஒரு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில இருப்பீங்க. உங்கள் மேலே ரொம்ப உயிரே வச்சு, அதாவது சினிமேட்டிக் சொல்லுவாங்கள்ல, சினிமேட்டிக் லவ் அப்படின்ற மாதிரி, அது மாதிரி ஒரு நாடக காதல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ட்ராமா பண்ணுறவங்கள தான் பிடிக்கும்.
நேர்மையாக நியாயமாக பேசுகிறவங்கள உங்களுக்கு வந்து பிடிக்காது. கொஞ்சம் கோவப்படுவீங்க. ஆனால் வந்து ரொமான்டிக்காக உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவங்கள வெளியில் கூட்டு போய் அந்த மாதிரி ஒரு ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறவங்கள தான் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் வேணும், அவங்க எந்த மாதிரி குணங்களை உடையவராக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு விஷன் போர்டில் எழுதி டெய்லி நீங்கள் வந்து அதை பாருங்கள், உங்கள் ரூமில் ஒட்டி வச்சுருங்க. ஓகே, உங்கள் ரூமில் ஒட்டி வச்சுட்டு டெய்லி வந்து எனக்கு வந்து ரொம்ப அன்பான கணவர் கிடைக்கணும், அழகான கணவர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி வந்து அஃபர்மேஷன் சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப பியூட்டியில் வந்து ரொம்ப அழகாகவே இருப்பீங்க நீங்களும். அதே மாதிரி உங்களை தன்னை அழகுபடுத்திக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி பியூட்டி பார்லர் போகிற ஒரு பர்சனாக இருக்கலாம். அட்லீஸ்ட் பியூட்டி பார்லர் போகலன்னா கூட கைகளில் எப்பயுமே மெஹந்தி வச்சுக்கணும், மருதாணி வச்சு பார்க்குற ஒரு அழகான ஒரு பெண்ணாக நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, அழகாக தன்னை அலங்கரிச்சுக்கிறது, விதவிதமாக செல்ஃபி எடுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி பக்தியும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாகவும் இருப்பீங்க. ஸோ வரப்போகிறவரும் ரொம்ப வந்து உங்களை ரொம்ப அன்பாக கவனிக்கிற ஒரு நல்ல ஒரு பர்சனாக இருக்கணும்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஓகே, தூங்கும் போதெல்லாமே நீங்கள் அதை பற்றி தான் நிறைய நினச்சிட்ருப்பீங்க. ஓகே, உங்கள் தூக்கத்தில் கூட கனவாக கூட அவர் அடிக்கடி அந்த முகம் வந்து உங்களுக்கு தெரியும். அவர் ஹஸ்பண்ட் வந்து இப்படிலாம் இருப்பாங்க, இப்படிலாம் உங்களை வந்து லவ் பண்ணுவாங்கன்னு கூட நீங்கள் நினைக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். அடிக்கடி நீங்கள் வந்து இளையராஜா சாரோட மெலோடி சாங், லவ் சாங் கேட்குற ஒரு பர்சனாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து லவ் சாங்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு பாத்ரூம் சிங்கராக கூட இருக்கலாம். அடிக்கடி நீங்கள் வந்து ஒரு பாடிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, அது வந்து அந்த படம் பேர் ஞாபகம் வரல. அந்த ஒரு சாங் இருக்கும். அது வந்து இந்த ரகுமான் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து சித்தாரா இருப்பாங்க, கீதா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக கீதா வருவாங்க, சித்தாரா செகண்ட் ஒய்ஃபாக வர மாதிரி இருக்கும் அந்த பிக்சரில். அதில் உள்ள சாங்ஸ் எல்லாம் எனக்கு தெரில, ஆனால் அந்த உள்ள சாங்ஸ் வந்து எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது. அந்த மாதிரி சாங்ஸை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்குற ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கலாம். ஓகே, அந்த சாங் எனக்கு ஞாபகம் வந்துட்டு, குருவாயூரப்பா சாங். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த சாங்கை அடிக்கடி கேட்குற ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கலாம். உண்மை அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நானும் அதை சொல்லலை, அந்த கார்டு அந்த சீன் எனக்கு இப்போ வந்து இன்ட்யூஷன் வந்தனால தான் நான் சொன்னேன். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க ஹஸ்பண்டும் நிறைய நல்ல பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணி ஒரு பார்த்தோன்னே மற்றவங்கள கவர்ந்துருக்கிற ஒரு யூனிக்னஸ், ஒரு ஹேண்ட்ஸம் உடையவராக வரணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகுது. நீங்கள் வந்து ஒரு சைல்ட்லேருந்து ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ ரொம்ப அழகான ஒரு அடல்ட்டில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய க்ரோத் வந்து ரொம்ப அழகானதாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 18லேருந்து 30க்குள்ளே உள்ள பர்சன் இருக்கலாம். ஏஜ் உங்களுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே உள்ள ஏஜாக இருக்கலாம் உங்களுக்கு. வா, இங்கே பாருங்கள், வெட்டிங் ரிங்ஸே வந்துருச்சு. ஸோ வந்து நீங்கள் ஒரு ரீயூனியன் நடக்க போகுது. ஒரு வெட்டிங்க்கான ஒரு கல்யாணத்துக்கான ஒரு ஏற்பாடுகள் உங்களுக்கு நடக்க இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மேரீட் பண்ணுறது வந்து ஒரு சோல் கனெக்ஷன், எட்டர்னல் லவ். அதாவது போன ஜென்ம தொடர்போட காரணமாக இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு அதென்ன சொல்கிறது, ஒரு அழகான ஒரு லவ் நிறைந்த ஒரு பர்சன் உங்களுக்கு கணவராக வரப்போகிறாங்க. ஸோ நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கான திருமண நேரம் வந்து கூடி வருது.
கூடிய விரைவில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருது. வீட்டில் கண்டிப்பாக ஒரு விசேஷம் வரும். ஸோ நீங்கள் வந்து அதாவது அவங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ண போகிறீங்க. உங்களோட அந்த கொஞ்சம் காயப்பட்ட மனதிற்கு, ஒரு ரணமாக இருந்த மனதுக்கு வந்து ஒரு ஒரு மருந்தாக அவர் இருப்பார். ஓகே, இந்த உலகமே அவர் தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்களும் வந்து அவர் மேலே அன்பை பொழிய போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சில சமயம் அவங்கள வந்து நீங்கள் தப்பாக கூட நினச்சிருக்கலாம். ஸோ இவர் இப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து அவரை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து எவ்வளோ ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. இது என்ன கார்டு விடுது? ஐ விஷ் ஐ குட் ஆஃபர் யூ எ பெட்டர் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு இதை விட பெட்டர் ரிலேஷன்ஷிப் என்ன வரும்? ஓகே, உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அமைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கோங்க, தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா யூனிவர்ஸை வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் தடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் சொல்லுவாங்கள்ல, வர நல்ல மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி ஏதாவது ஒரு குறை சொல்லி தடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அந்த யூனிவர்ஸ் அப்போ இவங்க நம்ம கொடுக்க இவங்க வேணாம் வேணான்னு சொல்கிறாங்க, அப்போ இவங்களுக்கு வேணாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருமணமே ஆகாமல் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஓகே, இல்லைனா என்ன பண்ணுறதுன்னா ஒரு ஒரு தேவையே இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல போய் தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டு அவங்க லைஃபையே தொலைச்சவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதாவது நமக்கு வந்து அதிர்ஷ்டம் கதவை தட்டும்போது, கடவுள் நமக்கு கொடுக்கும்போதே நம்ம வந்து அதை வாங்கிக்கிறது தான் நம்மளுடைய ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். எல்லாருமே பெர்ஃபெக்டாக 100% பெர்ஃபெக்ட்டு இல்லை, நானும் இல்லை, நீங்களும் இல்லை. ஸோ அதனால் ஒரு சில குறைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை பெருசுப்படுத்தாமல் அவங்கக்கிட்ட உள்ள 8 பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கா, 2 பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கா, நம்ம வந்து அதை என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, ஒரு குறைகள் இருந்தால் கூட அதை பெருசுப்படுத்தாமல் மற்ற நிறைகளை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து வர வாய்ப்புகளை தவற விட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான அவங்க வந்து யாரோ ஒருத்தர் உங்கள் மனசில் இருக்காங்க, அதே மாதிரி அவங்க மனசுலேயும் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் ஒரு தடவை சொல்லாமலே கூட அந்த காதல் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கலாம். நீங்களும் சொல்ல தயங்கியிருக்கலாம், இல்லை அவரும் சொல்ல தயங்கிக்கிட்டு உங்ககிட்ட வர்றதுக்கு பயந்துட்டு கூட இருக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப நேர்மையாக லாயலாக தான் அவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து அப்புறம் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க வந்து உங்களை ஹாப்பி கொடுக்குறாங்களோ இல்லையோ உங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது வேறு விஷயம், ஆனால் வந்து உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பர்சனுக்கு. ஓகே, அவங்களுக்கு தெரியும் உங்களை விட பெஸ்ட்டு கம்பெனின்னு அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில ஃபேமிலி இஷ்யூஸ்னால அவங்க கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ அவங்க வீட்டில் வந்து ஓகே பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் லவ் பண்ணுற பர்சனாக இருந்தால் உங்களுக்காக சொல்கிறேன் இது, அவங்க வந்து நீங்கள் லவ் பண்ணுற பர்சனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட அவங்க வீட்டோட இஷ்யூஸை நினச்சி அவங்க உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு மேரேஜை தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய லவ் வந்து ரொம்ப பியூர் அண்ட் ட்ரூ லவ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறது தான் உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த யூனிவர்ஸ் கொடுத்த மெசேஜஸ். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஹலோ, வணக்கம். உங்களுடைய வருங்கால துணை எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து லவர் வந்து எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து உங்களுடைய வருங்கால மனைவி. ஓகே, நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுக்கான பதிவு தான் இது. உங்களுடைய வருங்கால மனைவி அல்லது வருங்கால பார்ட்னர், உங்களுடைய கம்பேனியன், எதுனாலும் சொல்லிக்கலாம். ஓகே, வந்து எந்த மாதிரி இருப்பாங்க, உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பாஸ்னோடு வச்சுக்கலாம் நம்ம. வருங்கால துணை
உங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர்ஸில் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே ஒரு கார்டு ஆட்டோமேட்டிக்காகவே வருது. உங்களை ரொம்ப 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 லவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். உங்களுடைய இருவரையுமே காட் வந்து ப்ளெஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு உங்களை வந்து ரொம்ப மனதார ரொம்ப லைக் பண்ணுற ஒரு மனைவி வருவாங்க. ஓகே, ரொம்ப பொசசிவ்னஸ் நிறைஞ்ச மனைவியாக இருப்பாங்க. நீங்கள் வேறு யார் கூட பேசுகிறத கூட அவங்களால டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பொசசிவாக இருக்கிற ஒரு பெண் தான் வந்து உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. அதுவே சில நேரத்தில் பாதிப்பையும் ஏற்படுத்தலாம். ஏன்னா ரொம்ப பொசசிவாக இருக்கிறதும் வந்து டேஞ்சர் தான். ஓகேவா? ஆனால் வெற்றி உங்களுக்கு தான். ஓகே, குதிரை ஏறி வந்து பெண்ணை போய் திருமணம் முடிக்கிறதுக்கான ஒரு நேரங்காலம் தான் இப்போ வந்திருக்கு. ஏன்னா இங்கெல்லாம் நார்த்து சைட்லலாம் குதிரையில் தான் வந்து மாப்பிள்ளை வருவார் கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு. குதிரையில் அது எல்லோரும் வந்து ஹிந்திலே சொல்லுவாங்க. அதை வந்து மாப்பிள்ளை குதிரையில் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்காக சொல்லுவாங்க. ஆனால் வந்து திருமணத்தன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து கோடாவில் தான், அதாவது குதிரையில் தான் வருவாங்க மாப்பிள்ளை. ஸோ நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டீங்க பொண்ணை கூப்பிட்டு வர்றதுக்கு. ஓகேவா? உங்களுக்கான ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. உங்களுடைய வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல மனைவி கிடைப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஒரு சர்க்கிள் முடிஞ்சிருச்சு. ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இப்போ இருக்குது. உங்களுடைய மனைவி வந்து கன்னி ராசியாக இருக்கலாம், இல்லை மேஷ ராசியாக இருக்கலாம், இல்லை சிம்ம ராசியாக இருக்கலாம், இல்லை சிம்ம லக்னமாவோ மேஷ லக்னமாவோ கன்னி லக்னமாவோ உங்களுடைய மனைவி வரப்போகிற மனைவி வந்து இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து ரொம்ப பொசசிவ். அதே நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, சில நேரம் வந்து நீங்கள் வந்து கோபப்படுற அளவுக்கு கூட அவங்க நடந்துக்கிடுவாங்க. ஓகே, உங்களுடைய கோபங்கள் வந்து நிறைய இருக்கலாமா. நீங்கள் தான் ஒரு கோபப்படுற ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஓகே, பிடிவாதம் ஈகோ நிறைந்த ஒரு பெண்ணாகவும் கூட அவங்க இருக்கலாம். ஓகே, அதாவது உங்களுக்கு வரப்போகிற மனைவி வந்து கோபம், பிடிவாதம், பொசசிவ்னஸ் அந்த மாதிரி வந்து சில கேரக்டர்ஸ் உடைய மனைவி தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. இல்லை உங்களுக்கு லவர் அப்படி இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து எப்படின்னா தாய்மை உள்ளம் இருந்தால் கூட, இரக்க குணம் இருந்தால் கூட, ஆனால் அவங்களுக்கு அப்புறம்தான் அடுத்து மற்ற விஷயம் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்து ஒரு பெண் தான் வந்து உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. அதுக்காக அவங்க அன்பு இல்லைன்னு சொல்லலை, அவங்க அன்பாக தான் இருப்பாங்க. தாய்மை உணர்வு இருக்கும், கருணை இருக்கும், இரக்கம் இருக்கும். ஆனால் அது எல்லாமே அவங்களுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு அவங்க தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்படி அந்த மாதிரி வந்து ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. ஓகே, ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஓகே, அது உங்களுடைய லவராக இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவியாக இருக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பர்சனாக தான் இருப்பாங்க. ஓகே, ஒரு கொஞ்சம் டிப்ரெஷன் உள்ள பெண்ணாக கூட வரலாம். ஓகே, ஸோ அவங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பொறுமையாக அன்பாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க மாறுறதுக்கான நிறைய சான்சஸ் உண்டு. இல்லை அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வந்து மன அழுத்தத்துக்கு வந்து ஆளாயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் கடவுளோட அருளால் அதாவது அவங்கக்கிட்ட சில நல்ல குணங்களும் இருக்கும், சில கெட்ட குணங்களும் இருக்கும். நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது 100% உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக அப்படிலாம் இருப்பாங்கன்னு நான் சொல்லலை. அவங்கக்கிட்ட வந்து நிறைய மைனஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுடைய கடமையாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் உங்கள் வாழ்க்கை வந்து ஓடும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இப்போயே நீங்கள் வந்து உங்கள் மைண்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது ரொம்ப ஃபீலிங்ஸ் உள்ள பெண் சொன்னேன் இல்லையா, இதுவுமே அதுதான் குறிக்குது. ரொம்ப வந்து
ஹை பிரிஸ்டஸ் இங்கேயும் வந்திருக்காங்க, இங்கேயும் ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அவங்க எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்குவாங்கன்னு தெரியாது. ஓகே, நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எதையாவது உளறி வைக்கக்கூடாது. அப்புறம் அதுவே அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனை கொடுத்துரும். அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருந்துச்சுன்னா அது எல்லாமே அவங்கக்கிட்ட ஓப்பன் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ தான் நான் சொன்னேன், உங்களுடைய லவ் இருந்தால் கூட, ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருக்குது அப்படின்னா கூட அதை அவங்கக்கிட்ட ஓப்பன் அப் பண்ணாதீங்க. ஓகே, அது உங்களுக்கு மிக பாதிப்பை கொடுக்கும். உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு லிமிட்டோடு வைங்க, பவுண்ட்ரியை தாண்டி வர விடாதீங்க. இல்லை அப்படின்னா இவங்களாம் அவங்களான்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய மனைவி ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. ஓகே, அதேமாதிரி ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. ரிச்சாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகே, ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. உங்களை கண்டிப்பாக டாமினேட் பர்சனாக தான் இருப்பாங்க. உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுற ஒரு பர்சனாக தான் உங்கள் மனைவி வருவாங்க. ஆனால் அவங்க வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை முழுமை பெறும். ஓகே, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய வீடு எல்லாரையுமே நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அவங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொத்து வாங்குவீங்க. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும்போது ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய குணத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்லிவிட்டு தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு அதாவது மனைவி கிடைக்கிறது, குழந்தைகள் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். அதனால் நீங்கள் ஒரு சில பாயிண்ட்ஸுக்கு ஓகே பண்ணி போகிறது தான் பெட்டராக இருக்கும். ஓகே, தண்ணி எப்படி செல்லுதோ அதன்படியே நீங்கள் செல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது வாழ்க்கை எப்படி உங்களை கூட்டிகிட்டு போதோ அதே வழியிலே நீங்கள் போகிறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு மன அமைதி தர சொல்லி மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய மனதை தூய்மையாக வச்சுக்கோங்க, அமைதியாக வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே உங்களோட பேலன்ஸ் சக்கரா தான் சொல்லுது. ஏன்னா உங்களுடைய சக்கராஸ் பேலன்ஸாகவே இல்லைன்னு காட்டுது. ஸோ ஏதோ நீங்களுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தோணுது. ஒரு டிப்ரெஷனில் இருக்க மாதிரியோ இல்லை உங்களுக்குள்ளேயே நீங்களே பேலன்ஸ்டாகவே இல்லை அப்படின்னு தோணுது. உங்களுக்குள்ளேயுமே நிறைய மனப்போராட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்வாட் அண்ட் த ரோஸ், அதாவது நான் சொன்னேன்ல வால் பக்கத்துலேயே என்ன ரோஜாப்பூ. ஸோ மென்மையானவங்களுக்கு மென்மையானவங்க, கடினமானவங்க. அதாவது எப்படின்னா 2 குணங்களுமே உண்டு. மென்மை அண்ட் ஷார்ப்னஸ் இருக்குது இல்லையா, சாஃப்ட்னஸ் அண்ட் ஷார்ப்னஸ். இது ரோஜாப்பூ ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும், அதே நேரத்தில் இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ரெண்டுமே உள்ள ஒரு பெண் தான் உங்களுக்கு மனைவியாக கிடைப்பாங்க. ஸோ ரெண்டையுமே நீங்கள் ஈக்குவல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஏன்னா கோபம் இருக்க இடத்துல தான் குணமும் இருக்கும். ஓகேவா, நம்ம கோபம் குணம் கூட எடுத்துக்கலாம். ஸோ அவங்க கோபப்படுற ஒரு பர்சனாக இருந்தாலுமே திருப்பி ஒரு சில மணித்துளிகளுக்கு நேரம் கழித்து சாரி சொல்லிவிட்டு அவங்களே பேசுகிறக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஆனால் ஃப்ரஸ்ட்ரேட்டட் இன் ரிலேஷன்ஷிப், கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான், ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரஸ்ட்ரேட்டட் இருக்க தான் செய்யும். ஈகோ இஷ்யூஸ் வரும், ஜெலசி வரும், கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, பயம் நிறைய படுவாங்க, அதாவது பொசசிவ்னஸ் ரொம்ப இருக்கும். அதே மாதிரி ஈகோ இஷ்யூஸ் ரொம்ப இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். இப்போயே நீங்கள் உங்கள் மனசை தயார்படுத்திக்கோங்க. ஆனால் சோல் கனெக்ஷன் தான், பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், சோல் கான்ட்ராக்ட் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, போன ஜென்மத்தில் அவங்க உங்களுக்கு உறவாக இருந்து நீங்கள் அவங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த ஜென்மத்தில்
அவங்க வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறாங்க. இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும், சரி போன ஜென்மத்தில் நம்ம பண்ணதுனால இந்த ஜென்மத்தில் நமக்கு இப்படிப்பட்ட பார்ட்னர்ஷிப் தான் கிடைக்க போகுது. ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கணும். ஆனால் உங்கள் மேலே ரொம்ப உயிரையே வச்சுருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. சோல்மேட் வந்துருச்சு இல்லையா? ஸோ விட்ட குறை தொட்ட குறை, போன ஜென்மத்தோட குறை தொட்ட குறை சொல்கிறாங்க இல்லையா, விட்ட குறை தொட்ட குறைன்ற மாதிரி போன ஜென்ம தொடர்பு தான் இப்போ இந்த ஜென்மத்துலேயும் உங்களுக்கு தொடரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த பெண்ணை என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கே ஃபுல் அது என்ன சொல்கிறது, க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது எப்படின்னா அவங்களோட அன்புலேயும் அவங்களோட அழகுலையும் நீங்கள் மயங்கிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சோல்மேட்டை பார்த்த உடனே ஒரு ஸ்பார்க் கிடைக்கும்ல, அந்த மாதிரி வந்து அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரும். ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து சீக்கிரத்தில் நீங்கள் வந்து ஒரு டேட்டில் போய் அவங்கள பார்க்க போகிறீங்க. நீங்கள் 2 பேரும் சோல்மேட்டாக இருந்ததுனால நீங்கள் 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து இப்போ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சந்திச்சிருந்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டேட்டிங் போகிற மாதிரி, இல்லை அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நாள் வந்து உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, I do love you. அவங்க வந்து அதாவது அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு மணித்துளியும் உங்களுக்கு வந்து பொக்கிஷம்தான். ஓகே, அவங்கள தவிர மற்ற யாருமே உங்கள் லைஃப்பில் தேவையில்லைன்ற ஒரு மனநிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. ஓகே, ஸோ வெயிட்டிங் ஃபார் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். அவங்க வந்து ஓகே சொல்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க ஓகே சொல்லிட்டா உங்களுடைய மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், இல்லை லவ் லைஃபாக இருக்கட்டும் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அதாவது எவ்வளோ தான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்காங்க பாருங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். I am really and truly attracted towards you. Please be with me forever. அதாவது கண்டிப்பாக உன்னை வந்து பார்த்த உடனே நான் வந்து அட்ராக்ட் ஆகிட்டேன், நீ வந்து என்னை விட்டுட்டு போயிடாத. ஐ திங்க் அவர் லவ் சூப்பர்ஃபிஷியல் ஒய் வி ஃபாட் எ லாட். அதாவது நம்ம ஏன் சண்டை போட்டுட்ருக்கணும், நம்ம சண்டை போடாமலே நல்லபடியாக வாழலாமே அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வருது. எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் எல்லாருக்கும் நம்ம நிறைவேற்ற முடியாது, ஆனாலும் முடிந்த வரைக்கும் நம்ம வந்து நிறைவேற்றலாம் அப்படின்றாங்க. ஸோ எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. ஸோ எப்பயாவது நீங்கள் அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தா கூட அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கோங்க. ஒரு சில பேருக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க போயிருப்பீங்க, பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல, பொண்ணு குண்டாக இருக்குது, இல்லை இப்படி போயிருச்சுது, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி ஒல்லியாக இருக்குது, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் திருப்பி உங்களுக்கு பொண்ணே கிடச்சிருக்காது. திருப்பி வந்து வேறு வழியே இல்லாமல் இதே பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பொண்ணுகிட்ட வந்து கண்டிப்பாக மானசீகமாகாது, நேராக கேட்கலனாலும் சரி மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கோங்க. ஏன்னா சோல்மேட்டுன்னும் போது நீங்கள் வேறு இடத்துல எங்கேயுமே போய்ட்டு கனெக்ட் ஆக முடியாது, திருப்பி அவங்கக்கிட்ட தான் வந்தாகணும். ஓகே, நோ ஸ்கோப் லெஃப்ட் இன் திஸ் ரிலேஷன்ஷிப். எங்கேயும் போக முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஸோ இதுதான் உங்கள் லைஃபு, இவங்க தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னர். அதை வந்து நீங்கள் மனதார ஏற்றுக்கிட்டு
நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு மனநிலைமையை நீங்கள் ஏற்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹைப் கொடுங்க. ஓகே, உங்களுடைய ஒரு சப்போர்ட்னால தான் நான் வந்து எவ்வளவோ நிறைய வேலைகள் இருக்கும்போது நான் வந்து இதையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் என்னை வந்து திருப்பி இழுத்துட்டு வந்து இல்லை இன்றைக்கி கார்ட்ஸ் போடலாம், இன்றைக்கி வந்து ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது. ஓகேவா? ஏன்னா நிறைய வேலைகள்லையும் நான் உங்களுக்காக இதை வந்து நான் ஸ்பெஷலாக செய்யும்போது எனக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ.